ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 28ஆம் நாள் 11/6/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள், சிறப்பை தரக்கூடிய நாள், உயர்வுகளை தரக்கூடிய நாள், ஒரு அபரிமிதமான சக்தியை கொடுக்கின்ற நாள் இந்த புதன்கிழமை. சுபகாரியங்கள் செய்வதற்கு மிகவும் ஒரு அற்புதமான நாள். அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். ஒரு வீட்டிலே கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டுமா, ஒரு வீட்டிலே நிச்சயதார்த்தம் திருமணத்துக்கான நிச்சயதாம்பூலம் செய்ய வேண்டுமா, புதன்கிழமையில் செய்ய வேண்டும். திருமணத்தை செய்ய வேண்டுமா, புதன்கிழமையில் செய்ய வேண்டும். ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்ய வேண்டுமா, புதன்கிழமையில் செய்ய வேண்டும். குடிபுல செய்ய வேண்டுமா, புதன். இவ்வாறு அந்த புதன்களை அவ்வளவு ஒரு சிறப்போடு கூடியது என்ற நல்ல சிந்தனையோடு நாளைய தினம் வியாழக்கிழமை. நாளை திருஞான சம்பந்தமூர்த்தினாருடைய குருபூஜை. சமய குரவர்களுக்குள்ளே சிறந்த சமூக பணிகளை ஆன்மீக பணிகளை பக்தியோடு செய்த இளம் வயதை கொண்டவர் திருஞான சம்பந்தமூர்த்தினார். நாயன்மார்களுக்குள்ளேயே சின்ன வயதிலேயே முத்தியடைந்தவர். சிறு குழந்தையாக இருக்கிற பொழுதே இறைவனை வேண்டி இறைவனிடத்திலே இருந்து சிவனும் சக்தியுமாக இடவாறுடராக ஆரோகணித்து ஞானப்பால் கொடுத்து ஞான சம்பந்தம் ஏற்படுகின்ற வகையிலே ஞான சம்பந்தரானார். இந்த 3 வயதிலேயே இறையருளை பெற்றவர். அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய குருபூஜை நாள் நாளைய தினம். இந்த குருபூஜை பாடசாலைகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆலயங்களிலும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு கலைக்கூடங்கள், ஒவ்வொரு பாடசாலைகள், கல்லூரிகள், இல்லங்களிலே கூட இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய குருபூஜை நாளிலே அவருடைய தேவாரங்கள், இந்த 12 திருமுறைகளிலே முதல் 3 திருமுறைகளை தந்தவர் ஞானசம்பந்த பெருமான். 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை ஞானசம்பந்த பெருமான். அவர் முதல் பாடிய தேவாரமே தோடுடைய செவியன் விடையேறியோன் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் உனைநாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீருடைய பிரம்மாபுரமவிய பெம்மான் என்று இந்த முதலாவது தேவாரத்தை பாடியவர். 3 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது இறைவன் மீது பக்தி கொண்டதனாலே இறையருளை பெற்றவர். பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார். பல ஆலயங்களும் சென்று இந்த தேவாரங்களை எல்லாம் பாடியிருக்கின்றார்கள். அவருடைய இந்த குருபூஜை இது அடுத்த சந்ததிகள், இந்த மாணவ செல்வங்களுக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய சிறப்புகள், அவர் செய்த அற்புதங்கள், அவர் பெற்ற அனுக்கிரகங்கள், அவர் செய்த பணிகள், அவர் பாடிய தேவாரங்கள் இவற்றையெல்லாம் சிறப்பாக பிள்ளைகள் அறிந்து கொள்ளுகின்ற வகையிலே இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இவற்றையெல்லாம் நாம் ஊக்குவிக்க வேண்டும், தெரிவிக்க வேண்டும். அவர்களை இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறை சொல்லிக் கொடுத்து அவர்களை பேச வைக்க வேண்டும்.
தேவாரங்களை, இந்த திருமுறைகளை பண்ணிசையோடு பாட வைக்க வேண்டும். இசையோடு பாடுகின்ற பொழுது அதற்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. அவ்வாறு சிறப்போடு கூடியவராகிய ஞானசம்பந்த பெருமானுடைய குரு பூஜை நாளைய தினம் இந்த வைகாசி மாதத்து மூல நட்சத்திரம். வைகாசி மூலத்திலே அவர்கள் முத்தியடைந்த நாள். எனவே ஞானசம்பந்த பெருமானுடைய முத்தியடைந்த நாளாகிய வைகாசி மூல திருநாளில் நாமும் ஞானசம்பந்த பெருமானை நாளைய தினம் பிரார்த்தனை செய்து வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.